எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எல்லாருமே ஜீன்ஸ் பேண்ட் யூஸ் பண்ணுவீங்கன்னு. ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் ஜீன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போங்க. லோ குவாலிட்டி ஜீன்ஸ் எப்படி இருக்கும்னா, பேண்ட் பேக் சைடு எடுத்தீங்கன்னா இங்க ஒரு லைன் போகும் தெரியுதா? இது வந்து வி ஷேப் மாதிரி இருக்கணும். ஆனா அந்த வி ஷேப் மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி கிராஸா லைட்டா கிராஸா அந்த மாதிரி இருக்கும். இதே குவாலிட்டியான ஜீன்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்லாவே வி ஷேப் தெரியும். இங்க பாத்தீங்களா ஒரு மாதிரி பெண்ட் வந்து வி தெரியுது. தெரியுதா ஒரு பெண்ட். ஆனா அதுல பிரின்ஸ் லைட் கிராஸா தான் இருந்துச்சு. அதுல நல்லாவே வி ஷேப் தெரியும். இந்த லோ குவாலிட்டி ஜீன்ஸ்ல நம்ம ஹிப் கிட்ட ஒரு பட்டன் போடுவோம்ல, இது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி லூஸா ஆடும். இதே நல்ல குவாலிட்டியான ஜீன்ஸா இருந்தா அந்த பட்டன் வந்து ஆடாது, நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும். லோ குவாலிட்டி ஜீன்ஸ்ல இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பார்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காது, பட் ஓரளவுக்கு தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதே குவாலிட்டியான ஜீன்ஸ்ல இந்த பார்ட் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும். பார்த்தாலே தெரியும். நல்ல குவாலிட்டியான ஜீன்ஸ்ல நம்ம ஜிப் போடுவோம் பாத்தீங்களா, இந்த ஜிப் கிட்ட வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சமா தான் இருக்கும். இதே லோ குவாலிட்டி ஜீன்ஸா இருந்தா இந்த ஜிப் பார்ட் கிட்ட இங்க பாருங்க இவ்வளோ நல்ல ஸ்பேஸ் இருக்கு. ஸோ எது ஹை குவாலிட்டி ஜீன்ஸ் எது லோ குவாலிட்டின்னு இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.